Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அவங்களோட பார்வையா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், அவ்வளவு கேலி பண்ணிருக்காங்க. நீ ஒரு நடிகரான்னு கேட்டிருக்காங்க சார். அதிகமா ஒரு தாங்கி தானே சார். இந்த மாதிரியான கேலி கிண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கும் இருந்திருக்கு, விஜய்க்கும் இருந்திருக்கு, அஜித்துக்கும் இருந்திருக்கு, எல்லாருக்குமே இருந்திருக்கு. தனுஷ் ஆரம்பத்தில் வந்தபோது பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம். கிங்காங்க சொல்றீங்களே, சூர்யாவும் விஜயும் நேருக்கு நேருங்கிற படத்தில் வந்து நடிக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு வந்து கேரவன் கொடுத்தாங்க, எல்லா வசதிகளையும் விஜய் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் சூர்யாவுக்கு எதுவுமே கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட பெரிய நடிகர்களுக்கே இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கும்போது கிங்காங் மாதிரியான நடிகர்களுக்கெல்லாம் இந்த கேலி கிண்டல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கும். பல நேரங்களில் படப்பிடிப்பு தளத்தில் சாப்பாடு கூட வந்து இவங்களை வந்து கேவலப்படுத்தி தான் போடுவாங்க. ஊரெல்லாம் வளைச்சி பத்திரிக்கை வச்சுட்டு இருக்காரு, சிவராஜ்குமாருக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கிறாரு அப்படின்லாம் வந்து நிறைய விஷயம் பேசினாங்க. சிவராஜ்குமார்லேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து, விஜய் சேதுபதியிலேருந்து யாருமே கலந்துக்கல. கிங்காங் வந்து மனசொடிஞ்சு போயிட்டார். விழா நடந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஒரு கார் வந்து நிற்கிது. நம்ம முதல் வந்து இறங்குறாரு, ஸ்டாலின் இறங்குறாரு. நன்றி கெட்டவர்கள் சினிமா மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து இந்த 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 கிங்காங்களுடைய மகளுடைய திருமண விழாலையும் மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. வடிவேல் அவர்கள் வந்திருக்கணும்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கும். இந்த மதுரையில தான் இருக்காரு. இப்ப மதுரையிலேருந்து இந்த கிங்காங் கல்யாணத்துக்கு வர முடியாதா? ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் வரும்போது வடிவேலுவால வர முடியாதா? வர முடியும், ஆனா வரக்கூடாது, வேண்டாம். இவங்க கல்யாணத்துக்குலாம் நம்ம என்ன போகணும்? கூட இருக்க ஒரு நடிகரோட கல்யாணத்துக்கு வர முடியல. அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனோட கல்யாணத்துல போய் கலந்துக்கிறீங்க. இந்த விமர்சனம் விஜய் அவர்களுக்கு தெரியும்ல சார், இது வைப்பாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது நம்ம கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு ஒரு தனி விமானம் எடுத்துக்கிட்டு திரிஷாவையும் கூட அழைச்சிக்கிட்டு அவர் வந்து அங்க போய் வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணார், எங்க கோவால. இப்படி இருக்கும்போது ஏன் கிங்காங் விழாக்கு வர முடியாது? ஒரே ஒரு நிமிஷம் வர முடியாதா? வரக்கூடாதா? வந்து சந்தோஷப்படுத்தக்கூடாதா? முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி இது வேலையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிங்காங் அப்படின்ற ஒரு நடிகரோட வீட்டு திருமண விஷயம் பற்றி தான் நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. சார் வணக்கம். வணக்கம். ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் கிங்காங் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பார்வையில் கிங்காங் அப்படின்ற நடிகரை பற்றி உங்களோட பார்வை. கிங்காங் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர். வந்தவாசி பக்கத்தில் அவருடைய சொந்த கிராமம்னு சொல்கிறாங்க. தவக்கலைன்னு ஒரு நடிகர் ஆரம்பத்தில் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவர் வந்து ரொம்ப பிரபலமாக ஆனார். அதாவது முந்தானி முடிச்சு படத்தில் 2 விஷயம் ரொம்ப பிரபலமாச்சு. ஒன்று வந்து முருங்கா மேட்ரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தவக்கலை மேட்ரு. பாக்யராஜ் வந்து ஒரு பள்ளி வாத்தியாராக இருப்பார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப பேஸ் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்கூலு. அதில் தவக்கலை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வருவார். கூட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்க. இவர் வந்து அப்படின்னா அந்த ட்ரௌசர் இருக்கும்ல, காக்கி ட்ரௌசர், வெள்ளை சட்டை போட்டு வருவார். சட்டையில் பின் போட்டிருப்பாரு. ட்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பின் போடாமல் அந்த பட்டன் போடாமல் ஓப்பனாக இருக்கும். அது பாக்யராஜ் பார்த்துட்டு, என்னடா இது வந்து ட்ரௌசரில் பின் போடாமல் வந்திருக்க, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்குதில்ல, அவரோட ட்ரெண்டு பாக்யராஜ் ஸ்டைல்லே சொல்லுவார். அப்போ வந்து இல்லைங்க சார், பட்டன் நான் பிஞ்சு போச்சு அப்படின்னா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் எடுத்து அந்த இதில் குத்தி விடுவார். குத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு ஒன்று விடுவார், பயங்கரமான ஒரு சவுண்டு விடுவார், ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவார். அது பாக்யராஜே ஷாக் ஆயிடுவார். என்ன சத்தம் போடுறா, என்ன கத்துற அப்படின்வாரு. சார் குத்திச்சு சார் அப்படின்னாரு. போடா போடா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த பாப்புலர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவக்கலை வந்து நிறைய படங்களில் தொடர்ந்து பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்டாக நடித்தார். அந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் நடக்கும். இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு நடித்து பாப்புலராக ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குரங்கு படம் தொடர்ந்து நல்லபடியாக ஓடிட்டே இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குரங்கை தேடி போவாங்க. அதே மாதிரி சில உதாரணங்கள் கூட நம்ம சொல்லலாம். அது ஆடிவெள்ளின்னு ஒரு படம். ராமநாராயணன் பொதுவாக பார்த்தீங்கன்னா விலங்குகளை வச்சு தான் எடுப்பார். ஸோ ஆடிவெள்ளிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா நிழல்களில் ஹீரோ, கனகா வந்து ஹீரோயின், நடுவில் ஒரு யானை நடிச்சிருக்கும். யானை வந்து எல்லா வேலையும் பண்ணும் அந்த படத்தில். அதுக்காண்டி அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போச்சு. அதாவது வந்து 175 டேஸ் போச்சு. அதை பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர், அது கலைஞானம்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் பார்த்தீங்கன்னா அதே யானை, அதே கனகா, நிலகல் ரவி 2 பேரும் இப்படி நிற்க வச்சு, யானை நடுவில் நிற்க வச்சு தும்பிக்கு இப்படி தூக்குன மாதிரி யானை இருக்கும். பூஜை அன்னைக்கு அந்த போஸ்டர் கொடுக்குறாரு. அதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறார் பேப்பரில். அன்னைக்கே எல்லா ஏரியாவும் சேல்ட் ஆச்சு. அவர் என்ன போடுறாரு மேலேன்னா,
ஆடி வெள்ளி யானை நடிக்கும், அவ்வளோதான். கனகா நிலகல் ரவிக்கெல்லாம் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. Okay. எல்லா ஏரியாவுமே விற்று போச்சு. பெரிய லாபம் அந்த படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு. அந்த மாதிரி சினிமா அது வந்து ஒரு காலத்தில் ஒரு பேய் படம்னா பேய் படத்தை நோக்கி போடுவாங்க, அது நடக்கும். அந்த தவக்கலையை பார்த்து தான் கிங்காங் வந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். அதாவது தவக்கலையை பார்த்து தான் நான் வரணும்னு சொன்ன ஆசைப்பட்டதை அவரே சில காணொளிகளில் வந்து பதிவு பண்ணியிருக்கார். கிங்காங்கே பதிவு பண்ணியிருக்காரு. சென்னைக்கு வராரு, எப்பவும் போல தான் எல்லாரையும் மாதிரி தேடி அலையிறாரு. உருவம் வர கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சில பர்டிகுலரான ஒரு சில கேரக்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி கிங்காங் மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கலைப்புலி சேகரன் ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அவர் யாருன்னா நம்ம கலைப்புலி தானு சாரோடைய பார்ட்னரா யார் அப்படின்ற படம், அர்ஜுன் நடித்த படம், அந்த மாதிரி சில படங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கலைப்புலி தானு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் கலைப்புலி சேகரன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தார். ஜமீன் கோட்டையெல்லாம் கூட சமீபத்தில் ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் சினிமா ஆசை, தீராத சினிமா ஆசை. ஸோ அவர் வந்து கிங்காங்கை பார்த்துட்டு அவருடைய படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்போ வந்து கிங்காங்க்கு வந்து பேரே வந்து அவர் தான் வைக்கிறார். அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து சங்கர் ஏழுமலை. ஆமாம், இது வேண்டாம்டா நான் கிங்காங்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங்காங்கிற பேரை வந்து அவர் தான் வைக்கிறாரு. அதுலேருந்து தொடங்கின தொடக்கம் பல படங்களில் வந்து கிங்காங் நடிக்க ஆரம்பிச்சார். ரஜினியோட, கமலோட, எல்லாரோடையுமே நடிச்சிருக்காரு. ஆல் டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, பாலிவுட்டில் நடிக்கிறாரு, தெலுங்கில் நடிக்கிறாரு, கர்நாடகா, கேரளா, எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு வாண்டடான ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். அதுக்கு காரணம் என்னென்னா கிங்காங் வந்து நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கலகலன்னு நகைச்சுவாக பண்ணுவார். ஏன்னா கிங்காங் மாதிரி ஆளுங்களை வச்சு நகைச்சுவை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க, சிரிப்பு தான் வர வைப்பாங்க ஆடியன்ஸ்க்கு. அதான் அது வந்து நல்லா பண்ணுவார், டான்ஸ் பண்ணுவார், ஃபைட் சீக்வன்சஸும் பண்ணுவார். இந்த காலுக்குள்ளே பூந்து போகிற சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா போக்கரின்னு நினைக்கிறேன் அந்த படம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். அப்புறம் அதிசய பிறவின்னு ஒரு படம், ரஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு முன்னாடியே ஒரு டான்ஸ் போடுவார். ஸோ இதெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆக்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோஸோடையெல்லாம் கிங்காங் நடிச்சிருக்காரு. 300 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்காங் சினிமா அப்படிங்கிறத மட்டும் நம்பாமல் அவர் வந்து ஒரு கலை குழு ஒன்று உருவாக்குறாரு. அதாவது அந்த கலைக்குழு அப்படின்னா பெரிய ஹைஃபை கலைக்குழுலாம் கிடையாது. கிங்காங்கோட பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி ஒரு சில கலைஞர்கள் நிறைய பேர் அப்படி அவர் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு இந்த கிராமங்களில் கோயில்களில் திருவிழா நடக்கும் இல்லையா, அந்த கோயில் திருவிழா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிங்காங்கோட கச்சேரி இருக்கும். எல்லா கோயிலையும் தமிழ்நாட்டில் மூல முடுக்கில் சின்ன சின்ன கிராமங்களில் உள்ள எல்லா கோயில்லையுமே வந்து கிங்காங் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அங்கே போய் இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து திருவிழாவில் வழக்கமாக உள்ள ஒரு விஷயம்தான். அதை வந்து கிங்காங் பண்ணுவார். அதன் மூலமாக வந்து ஒரு நல்ல வருமானம், அது வந்து ஸ்டாண்டர்டாக கிங்காங் வந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிங்காங் வந்து வெளிநாடுகளுக்கும் பயணிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்கள் ஒரு குரூப்பாக கலை நிகழ்ச்சிக்கு போவாங்கள்ல, அந்த மாதிரியான குழுவிலையும் கிங்காங் வந்து பங்கு பெறுவார். அங்கேயும் போய் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு வருமானம் கிடைச்சிச்சு. ஸோ சினிமா அப்படிங்கிறதை விட அது வந்து கலை நிகழ்ச்சி ஒரு குழு ஆரம்பிச்சு பண்ணார் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கிளவரான மூவ். அதில் வந்து நல்ல வருமானம் கிடைச்சிச்சு. இப்போ கிங்காங்க மாதிரி நிறைய நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து குள்ளமணின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஹேபிட்ஸு, குடி, சிகரெட்டு, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க ஃபீல்டை விட்டு. கிங்காங் வந்து எந்த பழக்கமே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார், வேறு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு நடிகர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்தக்காரர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். இவருக்கும் அந்த அவருடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் வேறு வித்தியம். அவங்க வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இவர் வந்து அந்த மனைவி திருமணம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், அப்புறம் வந்து ஒரு பையன் கூட இருக்காரு. இந்த இடத்துல கூட நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். அது என்ன அப்படின்னா தவக்கலை, குள்ளமணி, இந்த மாதிரியான டிப்பிக்கலாக ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இருந்ததில்லை, இஷ்யூஸ் இருந்ததில்லை. ஆனால் கிங்காங் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளை பெற்று நல்ல செல்வ செழிப்போடு இருந்தார். ரொம்ப வசதியாக இருந்தார் அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதாவது வந்து கஷ்டப்பட்டார். அதாவது அவர் ஒரு நாளில் 24 மணி நேரம்னா பாதி நேரம் ட்ராவலு, பாதி நேரம் அந்த நைட்டில் தான் நடக்கும் அந்த கூத்து. இது வந்து கடுமையான உழைப்பாளி. கிங்காங்கை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கு சலிக்கவே இல்லை. பயங்கரமாக கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் நகர், அதாவது கே நகரில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா, அங்கே ஒரு வீடை கூட வாங்கிட்டார். அந்தளவுக்கு ஒரு இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து சினிமா துறையில் ஒரு உயரத்தை அடையணும்னு நினச்சி
அதை வந்து அதை அடைஞ்சு இன்னைக்கு வந்து கிங்காங் வந்து ஒரு பிரபலமான நடிகரா இல்லை ரொம்ப பாப்புலரான நடிகரா அப்படிலாம் கிடையாது. ஆனால் வந்து எல்லாராலும் அறியப்படுற ஒரு நடிகராக வந்து கிங்காங் வந்துட்டார். ஸோ இது எல்லாத்துக்கும் மூலதனம் வந்து அவர் உழைப்பு தான். சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு கிடைச்ச சேலரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிங்காங் வந்த காலத்தில் ஒரு 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படி தான் சேலரி இருந்துச்சு. இந்த மாதிரி நடிகர்களுக்கு 200 ரூபா, அதிகபட்சம் 300 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தடைகளை எல்லாம் தாண்டி 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 லைஃப்பில் வந்து எதை பற்றியும் தன்னோட உயரத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து இன்னைக்கு வந்து நம்மெல்லாம் பேசுகிறோம்ல அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நடிகராக இன்னைக்கு கிங்காங் இருக்கார். ஓகே. ஆனால் இவ்வளோ பெரிய ட்ராவல்ஸை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவெல்லாம் ஒரு நடிகரா, இவரே நடிக்கிறாரா அப்படின்னும் அந்த 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 அவரோட உருவகேலியாக இருக்கட்டும், இதையும் மீறி அந்த மாதிரி அவச்சொல்லுக்கும் அவர் வந்து ஆளாக இருக்காரு. நேரடியாக என்னை பேசியிருக்காங்க, என்னெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, எப்படி அவங்களோட பார்வையாக இருக்கட்டும், உயரமாக இருக்கட்டும், அவ்வளோ கேலி பண்ணியிருக்காங்க. நீ ஒரு நடிகரான்னு கேட்டிருக்காங்க சார். அதையும் அவர் தாங்கி தானே சார் இருந்திருக்கு. சரியான கேள்வி. அதாவது வந்து சினிமாவில் வந்து இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கடந்து தான் எல்லாருமே ஸ்டாராக மாறி இருக்காங்க. இந்த மாதிரியான கேலி கிண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கும் இருந்திருக்கு, விஜய்க்கும் இருந்திருக்கு, அஜித்துக்கும் இருந்திருக்கு, எல்லாருக்குமே இருந்திருக்கு. தனுஷ் ஆரம்பத்தில் வந்தபோது பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவதை இளமையில் நடித்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுல்லாலாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரால் பண்ணாங்க தனுஷை. சூர்யா வந்தபோது நீங்கள் கிங்காங்க சொல்கிறீங்களே, சூர்யாவும் விஜயும் நேருக்கு நேருங்கிற படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அது வந்து ஒரு மணிரத்னம் பேனரோட ப்ரொடக்ஷன், வசந்த் இயக்குனர். அன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு வளர்ந்த ஒரு நடிகராக மாறிட்டார். பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஆனால் ஒரு வளர்ந்த ஒரு நடிகராக மாறிட்டார். சூர்யா வந்து எப்படி சொல்கிறது, அன்னைக்கு புதுமுகம் தான். ஆனால் வந்து சிவகுமார் அப்படிங்கிற பெரிய பாரம்பரியமான சினிமா பின்புலம் உள்ள அவருடைய மகன், அவருடைய வாரிசுங்கிற அடையாளத்தோடு வந்து சினிமாவுக்கு நடிக்க வந்தார் சூர்யா. நம்ம விஜய்க்கு வந்து கேரவன் கொடுத்தாங்க, எல்லா வசதிகளையும் விஜய் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் சூர்யாவுக்கு எதுவுமே கொடுக்கல, எந்த விதமான ஸ்பெசிலிட்டிஸுமே சூர்யாவுக்கு செஞ்சு கொடுக்கல. அதாவது வந்து லிட்ரலி ஒரு ரோட்டில் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் நடக்கிறாங்க அப்படின்னா ஒரு துண்டை கட்டிட்டு தான் பேண்ட்டெல்லாம் வந்து மாற்றிருக்காரு. காஸ்டியூம் சேஞ்சே பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட் மாற்றுறது வரைக்கும் வந்து ஒரு துண்டை கட்டிட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு கையிலேயே கட்டிட்டு அந்த மாதிரி தான் வந்து சூர்யா மாற்றிருக்காரு. நேருக்கு நேர் படத்தில் நேருக்கு நேர் அதான் முதல் படம். அந்த படத்தில் வந்து அப்படி தான் வந்து சூர்யா இருந்திருக்காரு. இதை வந்து சூர்யா வந்து ரொம்ப மனம் புண்பட்டு, ஏன்னா அவர் சார் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னென்னா, சூர்யா புதுமுக நடிகர் தான், ஆனால் சூர்யாவுடைய பின்புலத்தை நீங்கள் பார்க்கணும். பெரிய நடிகருடைய மகன், பெரிய வசதியாக வாழ்ந்த பையன். அப்படி இருக்கும்போது அவரை வந்து இப்படி வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. இது வந்து 100% ட்ரூத்து. இதில் வந்து சூர்யா ரொம்ப மனசு புண்பட்டு அவங்க அப்பாட்ட போய் அழுதுருக்காரு. 4-5 நாள் நடிச்சுட்டு. என்னதான் இருந்தாலும் ஒரு மனக்குமுறல் உள்ளுக்குள்ளே இருக்கும், நம்ம வந்து எந்த வசதியும் கொடுக்காம இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த வசதி எல்லாம் கொடுக்குற உயரத்துக்கு நீ வரணும், அப்படி நீ வந்து லட்சியத்தோட ஒரு தன்னம்பிக்கையோட வைராக்கியத்தோட நீ ஜெயிச்சு காமிடா. நீ உள்ளே வந்துட்டு இதையெல்லாம் ஒரு குறைன்னு சொல்லி நீ வந்து திரும்பி வந்துட்டீங்கன்னா உனக்கு கேவலமாக கிண்டல் பண்ணுவாங்க. நீ மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்க போறியா இல்லை வந்து தோத்துட்டு வீட்டில் வந்து படுக்க போறியான்னு கேட்கும்போது நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார். எல்லாராலையும் எப்படின்னா, அதாவது ஒரு நடிகனை வந்து தளபதின்னு கூப்பிடுவாங்க, ஒரு நடிகரை வந்து சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க, இன்னொரு நடிகர் வந்து உலக நாயகன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் சூர்யாவை வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. அண்ணா அப்படின்னு கூப்பிட்ற ஒரு நடிகர் யாருன்னா சூர்யா தான். அந்த அளவுக்கு வந்து உயரத்தை அடைஞ்சிருக்கார். எதுக்கு சொன்னேன்னா, இப்படிப்பட்ட பெரிய நடிகர்களுக்கே இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கும்போது கிங்காங் மாதிரியான நடிகர்களுக்கெல்லாம் இந்த கேலி கிண்டல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கும். பல நேரங்களில் படப்பிடிப்பு தளத்தில் சாப்பாடு கூட வந்து இவங்களை வந்து கேவலப்படுத்தி தான் போடுவாங்க. இதுதான் உண்மை. ஒரு சினிமாவில் கேலியும் கிண்டலும், அதாவது புதுசாக நீங்கள் வரும்போது கேலியும் கிண்டலும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பயங்கரமாக ட்ரால் பண்ணி பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் உயரமாக சத்யராஜ், நம்ம உதாரணமாக சொல்லணும், சத்யராஜ் சொல்லலாம். பல அவமானங்கள் எல்லாம் தாங்கி வந்தார். ஊத்துக்கோட்டை ஜெமீன்லேருந்து வந்த ஒரு பரம்பரையிலேருந்து வந்த ஒரு நடிகர். அவர் எத்தனையோ அவமானங்களை தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்காரு. இன்னைக்கு காரில் போய் சத்யராஜ் ஒரு பென்ஸ் காரில் இறங்கும் போது யார் கேலி பண்ணாங்களோ, யார் கிண்டல் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரை திறந்து விட்டுட்டு அண்ணா வணக்கண்ணே அப்படின்னு சல்யூட் அடிக்கிற அந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. இவங்க வந்து உயரத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது.
ஸோ கிங்காங்கெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கும். எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். அது உருவக்கேலி நடந்திருக்கும். அவமானங்கள், கேவலங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கிங்காங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில். யார் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் சொல்கிறேன். குண்டு கல்யாணம்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. பழைய படங்கள்லாம் நடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிந்து கோஷ்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அதுக்கப்புறம் உஸ்லமணின்னு ஒருத்தர் இருந்தார். போண்டாமணின்னு ஒருத்தர் இருந்தார். ஓமக்குச்சி நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார். எண்ணத்த கண்ணையான்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு விரல் கிருஷ்ணராவ்னு ஒருத்தர் இருந்தார். அது கல்லாப்பட்டி சிங்காரம்னு ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ரொம்ப பர்டிகுலரான கேரக்டர்ஸை ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது வெசட்டைல் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேர் கூட இவங்களுக்கு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா அவங்களுடைய தேவைக்கு அந்தந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு டோட்டலாகவே அவங்கள தூக்கி வீசிருச்சு வெளியில். அப்படி ஒரு நடிகராக தான் கிங்காங் இருந்திருப்பார். ஆனால் கிங்காங் நான் சொன்ன மாதிரி அவருடைய திறமையில் எந்த இடத்துலையுமே சோட போகாமல் திருவிழாக்களில் கலந்துக்கிட்டு, கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு, கடுமையாக உழைச்சி ஜெயிச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பேரும் புகழோடு இருக்கார். இன்னைக்கு வந்து இந்த திருமணத்தை நடத்தின வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு பேர் கிடச்சி போச்சு. அப்போ அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நம்ம இங்கே கூட ஒரு விஷயத்த சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, கிங்காங் வந்து எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பத்திரிக்கைக்கு மேலே வச்சதா அவர் சொல்கிறாரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 4000 5000 பத்திரிக்கை, ஏன் 40,000 பத்திரிக்கை அடிச்சிருப்பார் போலியே இவர். ஊரெல்லாம் வளைச்சி பத்திரிக்கை வச்சுட்டு இருக்காரு. சிவராஜ்குமாருக்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கிறாரு அப்படின்லாம் வந்து நிறைய விஷயம் பேசினாங்க. சிவராஜ்குமார்லேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து, விஜய் சேதுபதியிலேருந்து எல்லா முக்கிய நடிகர்களையும் நேர சந்தித்து வச்சார். எல்லா முக்கிய பிரபலங்களையும் நேர சந்தித்து வச்சார். பத்திரிக்கை எல்லாரும் பத்திரிக்கை வச்ச போது விமர்சனங்கள், யாருமே வரப்போகிறதில்ல கிங்காங் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் நல்லா குறிச்சுக்கோங்க, சினிமாவில் தான் கிங்காங் இருந்தார், சினிமாவில் தான் இன்றைக்கும் இருக்கார். அவர் வந்து சினிமா பின்புலம் உள்ள ஒரு நடிகர். அவருடைய மகள் திருமணத்துக்கு சினிமா நடிகர்கள் யாருமே வரல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர், அதாவது வந்து நல்ல மனசு உள்ளவங்க, நம்ம டி ராஜேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான மனிதர். இப்போ விஷால் வந்திருக்காரு, ஒரு நாசர் வந்திருக்காரு, ஒரு 4-5 பேர் தான் சொல்லலாமே தவிர, அதுவும் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, யாரோ இருக்காங்கல்ல, இவங்க கார்த்தி, என்னென்னமோ நம்ம அடிக்கிட்டே போகலாம் பேர். அவங்க யாராவது வந்து இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்களா, அதாவது திருமண விழாவில் அப்படின்னா யாருமே வந்து கலந்துக்கல. ஸோ கிங்காங்குடைய கல்யாணம், அவருடைய மகளுடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா பெசர் நகரில் அறுபடை வீடுன்னு ஒரு முருகன் கோயிலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மாலை வந்து அசோக் நகரில் வந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. யாருமே கலந்துக்கல. கிங்காங் வந்து மனசுடிஞ்சு போயிட்டார் விழா நடந்துட்டு இருக்கும்போது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஒரு கார் வந்து நிற்கிது. நம்ம முதல் வந்து இறங்குறாரு, ஸ்டாலின் இறங்குறாரு, உள்ளே போகிறாரு, கிங்காங்கை வாழ்த்து சொல்கிறாரு. அது மணமக்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. யோ நீயே வந்து புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கையா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அத்தனையும் அடிபட்டு போச்சு. யார் வரலைன்னா என்ன, ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் கிங்காங் மாதிரியான ஒரு நடிகரை மதித்து, அவர் பத்திரிக்கை வச்சதை மதித்து இன்னைக்கு வந்து அந்த கல்யாணத்தில் அட்டன் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னா அதை விட பெருமை என்ன இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தெல்லாம் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக வந்திருப்பார். விஜயகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மனிதர், அதாவது வந்து எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக எளிமையாக பழகக்கூடிய மனிதர், நிச்சயமாக வந்திருப்பார். அவர் இல்லை, அவர் மறைஞ்சிட்டதுனால அவங்களுடைய சம்சாரம், அவங்க வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. திருமாவளவன் கலந்துக்கிட்டாரு, இன்னும் சில பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், அவர் இருக்காரு, முன்னாள் அதிமுக மினிஸ்டர், அவர் ஒரு படி மேலே யோ அப்படின்னு சொல்லி தூக்கி இடுப்பில் வச்சுட்டார். அதாவது ஒரு 4 வயசு 3 வயசு உள்ள குழந்தைங்கள பெண்கள் வந்து கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பில் தூக்கி வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடுப்பில் தூக்கி வச்சுட்டாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிங்காங்க்கு கிடைச்ச மிகப்பெரிய கிரெடிட். நடிகர்கள் நன்றி கெட்டவர்கள், சினிமா துறையினர் நன்றி கெட்டவர்கள். எந்த காலத்திலையும் தங்களுடைய நன்றியை அவர்களுக்கு உதவிய, வளர்ச்சிக்கு உதவிய பிரபலமான தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ இல்லை யாருக்குமோ வந்து அவங்க அந்த நன்றியை காட்டதில்லை. அப்படி இருக்கும்போது கிங்காங் மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க அந்த நன்றியை காட்டவா போகிறாங்க? நிச்சயமாக காட்ட மாட்டாங்க. நன்றி கெட்டவர்கள் சினிமா மனிதர்கள் அப்படிங்கிறது வந்து இந்த 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 கிங்காங்கனுடைய மகளுடைய திருமண விழாலையும் மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. ஓகே, இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் வரல அப்படின்றதையும் மீறி சிவராஜ்குமார் முதற்கொண்டு அவர் பத்திரிகை கொடுத்துட்டாரு. வடிவேல் அவர்கள் வந்திருக்கணும்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்குல்ல. ஏன்னா நீங்கள் சொன்ன டாப் ஹீரோஸ் யாரும் வரலினாலும் நம்ம குருநாதர்ப்பா, அவர் கூடயே ட்ராவல் பண்ணோம். அவரால் நிறைய நகைச்சுவையில் நம்ம பேர் எடுத்தோம். ஏன் அவர் வரல அப்படின்னு காசு கொடுத்துருக்காரு, வரலன்றதை பதிவு பண்ணியிருக்காரு, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வடிவேலு
அவருடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. அவரோட வந்து ஒரு கூட்டமாக நிறைய பேர் இருந்தாங்க. சிங்கமுத்து, கிங்காங்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இருந்தாங்க. அவங்கெல்லாம் வடிவேலு காணா போனதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் பேர் என்ன எனக்கு மறந்துடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒருத்தர் இருந்தார், போண்டாமணியா, அவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இறந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாத காலகட்டத்தில் கூட வடிவேலு வந்து யாரையுமே கண்டுக்கல, யாரையுமே திரும்பி பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இந்த 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 மதுரையில் தான் இருக்கார். இப்போ மதுரையிலேருந்து இந்த கிங்காங் கல்யாணத்துக்கு வர முடியாதா? நிச்சயமாக வர முடியும். ஒரு முதல்வர் ஒரு ஸ்டேட்டில் இத்தனை பணிகள் இருக்கும்போது அந்த பையன் வந்து பத்திரிக்கை வச்சான்டா, அவனுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் போயிட்டு அவனை சந்தோஷப்படுத்திட்டு வருவோண்டான்னு ஒரு முதல்வர், ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் வரும்போது வடிவேலுவால் வர முடியாதா? வர முடியும். ஆனால் வரக்கூடாது, வேண்டாம். இவங்க கல்யாணத்துக்குலாம் நம்ம என்ன போகணும், இவங்களுக்குலாம் நம்ம என்ன கௌரவம் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை. பணம் கேட்டாங்களா, வந்து பத்திரிக்கை வச்சாங்களா, பணத்தை கொடுத்தாச்சா, ஒரு ஃபோனை போட்டு டேய் கவலைப்படாதரா, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, அந்த காணொலிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நான் வரல அப்படிங்கலாம் நிறைய பேர் பேசுவாங்க, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து ஆறுதலே தவிர உண்மையாக வந்திருக்கணும்னா வந்திருக்க முடியும், ஆனால் வரல. அதான் உண்மை. வடிவேலுடைய ஆட்டிடியூடு, வடிவேலுடைய குணமே அப்படி மாறி போச்சு. வடிவேலு ஒரு வளையல் கடை, ஒரு கண்ணாடி கடையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து பெரிய உச்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி அவரோட ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி மாறி போச்சு. ஸோ இந்த மாதிரி கிங்காங் மாதிரியான திருமணத்துக்கெலாம் அவர் வருவாரானா வரமாட்டார். அம்பானி வீட்டு திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தா நிச்சயமாக போவார். போறாருல. இதே மாதிரி தான் சார் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிங்காங்கோட கல்யாணம் முதல் நாளில் நடக்குது, அங்கே விஜய் அவர்கள் வரல, ஏன்னா அவர் தான் இப்போ அரசியலையும் இறங்கிட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஜேபிஆர் அவங்களோட நிறுவனத்தோட விழா ஒன்று நடக்குது, அங்கே அவர் அழகாக போய் கிராண்டாக அவர் வந்து கலந்துக்கிறாரு. அது விமர்சனம் வருது. அப்போ உங்களுக்கு உங்கள் கூட இருக்க ஒரு நடிகரோட கல்யாணத்துக்கு வர முடியல, அடுத்த நாள் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனோட கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறீங்க. இந்த விமர்சனம் விஜய் அவர்களுக்கு தெரியும்ல சார், இது வைப்பாங்கன்னு தெரியல, அது எது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேருந்து வந்த ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து சினிமாவில் பெரிய வெற்றிகரமான நடிகராக இருந்ததுனால ஒரு ரசிகர்கள் கூட்டம், அந்த ரசிகர்கள் கூட்டம் தான் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் கூட்டமாக மாறி இருக்கு. ஒரு தாவேக்காங்கிற ஒரு கட்சியை தைரியமாக ஆரம்பித்து தலைவராக இன்னைக்கு வந்து இந்த வரப்போகிற 26 போட்டியிட போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டலாம், வரவேற்கலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்கிற மாதிரி விஜய் வந்து இந்த சின்ன வயசுலேயே ஒரு டிசிஷன் எடுத்து வந்துட்டாருங்கிறது வந்து நம்ம வரவேற்போம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன்னு தப்பாக கூட இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். பல நேரங்களில் தவறான முடிவுகள், பல முடிவுகள் எடுக்கிறாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது நம்ம கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு ஒரு தனி விமானம் எடுத்துக்கிட்டு திரிஷாவையும் கூட அழைச்சிக்கிட்டு அவர் வந்து அங்கே போய் வந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறார், எங்கள் கோவாவில். அப்படி இருக்கிற விஜய், நீங்கள் சொன்ன மாதிரி ஜேபிஆர் அவர் வந்து ஒரு கல்வி தந்தையாக போற்றப்படுறார். இன்றைக்கி வந்து பல கல்வி நிறுவனங்களுக்கு அவருக்கு இருக்குது. அதையெல்லாம் மீறி கோடிகளில் சொத்து இருக்குது, கோடிகளில் பணம் இருக்குது. ஸோ பணம் இருக்கிற இடத்துக்கு அவருடைய திருமண விழாவுக்கு வந்து விஜய் வந்து கலந்துக்கிறாரு. இதே கிங்காங் நடந்த அடுத்த நாளே கலந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் கிங்காங் விழாக்கு வர முடியாது? ஒரே ஒரு நிமிஷம் வர முடியாதா? வரக்கூடாதா? வந்து சந்தோஷப்படுத்தக்கூடாதா? அந்த ஒரு எளிய மனிதன் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ படிகளை தாண்டி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மனிதன். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து அவருக்கு வந்து பலவிதமான குறைகள் இருந்திருக்கு. அந்த குறைகளை மீறி அவர் வந்து இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அவருடைய சூழல், அதாவது குடும்ப சூழல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த குறைகள் வந்து அவங்க மகள்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து அதை பார்த்தே வளர்ந்துருப்பாங்க. அந்த அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தா, நீங்கள் சொன்னீங்க கிங்காங்கு கேலிகள் இருக்கும்னு, அவங்க ஸ்கூலுக்கு போயிருந்தா அங்கே கேலிகள் இருந்திருக்கும், பொது இடங்கள் போயிருந்தா அங்கே கேலிகள் இருந்திருக்கும். இதையெல்லாம் வந்து தாண்டி தான் அவங்க குடும்பமே வந்திருக்கு. இன்னைக்கு ஏதாவது பல குறைகளுக்கு நடுவில் ஒரு பிள்ளைங்களை வளர்த்தாரு. இன்னைக்கு வந்து அவருடைய மகளை ஆடம்பரமாக கல்யாணம்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அது தவறான வார்த்தை. எல்லாருக்கும் பத்திரிக்கை எதுக்கு வைக்கணும்னு கேட்குறாங்க, அதுவும் தவறான வார்த்தை. அவர் காசுக்காண்டியெல்லாம் வைக்கவே கிடையாது. காசுக்காண்டி வைக்கணும்னா அது வேற. ஆனால் வந்து கிங்காங் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கிங்காங் வந்து என்ன ஆசைன்னா, நல்லா கேட்டுங்க, ஒரு எளிய மனிதர், பல குறைகளோடு இருக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து அந்த குறைகளோடையே வளர்றாரு. அவர் குடும்பம் அந்த குறைகளையே பார்த்து வளருது. மகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு தகப்பனா, நல்லா பார்த்துக்குங்க, நடிகன் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒரு தகப்பனா வந்தீங்கன்னா, அந்த தகப்பனோட ஆசை என்னவா இருக்கும்னா, அதை சிறப்பாக நடத்தி வைக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசையில் தான் கிங்காங் வந்து நம்ம எத்தனையோ குறைகளை தாண்டிட்டோம், குறைகளை
அரசியலை ஏற்றுக்கிட்டோம். நம்மளுடைய மகளுடைய திருமணத்தை வந்து எந்த குறையுமே இல்லாமல் நடத்தி வைக்கணும், அவங்க மனசுக்கு வந்து குளிர்ச்சியாக நடத்தி வைக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த திருமணத்தை நடத்தினாரே தவிர யாரையும் எதிர்பார்த்து கிங்காங் வந்து கல்யாணத்தை நடத்தலை. யார்கிட்டையும் பணம் வாங்கணுங்கிற நோக்கத்தில் வந்து அவர் பத்திரிக்கை வைக்கல. ஆனால் அவருக்கு வந்து பல பேர் வந்தாங்க, நல்ல உள்ளங்கள்லாம் வந்தாங்க. ஆனால் விஜய் மாதிரி பிரபலங்கள்லாம் வந்திருக்கலாம், வரலைங்கிறது தான் இங்கே வருத்தம். இப்போ நம்ம அஜித்குமார் அவர் வந்து மரணம், அது வந்து ஒரு டெத்து, அதுக்கு வந்து அரசியலாக போச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து விஜய் வந்து நேரடியாக போயிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக அவருடைய ஸ்டாண்டு கரெக்டு தான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அனிதா மரணத்துக்கெல்லாம் போயிருந்தாரு, அதெல்லாம் அவருடைய ஸ்டாண்டு கரெக்டு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சினிமாலே இருக்கிற அவரை வைத்து தயாரித்த பல தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய டெத்து, அதாவது எதுக்காவது போயிருக்காரா அப்படின்னா போகலை. பல தயாரிப்பாளர் நம்ம சொல்லலாம். சி.வி. ராஜேந்திரன் ஒரு தயாரிப்பாளர் ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் எடுத்தாரு, அந்த தயாரிப்பாளருக்கு டெத்துக்கு போனார்னா போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவான்னு ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் டெத்துக்கு போனார்னா போல. அப்புறம் கேஆர்ஜின்னு ஒரு தயாரிப்பாளர், மின்சார கண்ணான்னு ஒரு படம் எடுத்தார், அந்த தயாரிப்பாளர் டெத்துக்கு போனார்னா போல. இப்படி வந்து பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்தார், அவரும் வந்து விஜய் வச்சு படம் எடுத்திருக்காரு, நஷ்டப்பட்டிருக்காரு, அவரோட டெத்துக்கு போனார்னா போல. இப்போ எத்தனையோ பேரை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து உங்களை வச்சு படம் எடுத்த முதலாளி, உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, இதே வந்து சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்களா இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் வாழ்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களோட மனைவி குழந்தைகள் எல்லாருமே ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டீங்க, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு பக்கம் தள்ளி வச்சிட்டீங்க. எல்லாமே வந்து நீங்கள் எதோ பண்ணிட்டு நீங்கள் மக்களுக்கு வந்து நான் வந்து சேவை செய்ய போறேன்னு சொல்றீங்க. மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா அம்மா அவங்க வந்து இன்னைக்கு வந்து மனக்கசப்புல இருக்காங்க, உண்மை அதுதான், புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும். அதே மாதிரி மனைவி குழந்தைகள் அதோட பர்சனல் லைஃப் தான், இருந்தாலும் நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து சோஷியல் லைஃப்க்கு வந்துட்டாரு, புரியுதா உங்களுக்கு? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. ஸோ அங்கே விமர்சனங்கள் வரதான் செய்யும். அவங்களும் இன்னைக்கு அவரோட இல்லை. அப்போ உனக்கு ஆரம்பத்தில் படம் தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு நாள் போயிருக்கீங்களா? இல்லை. காஃபி சாப்பிட்ருக்கீங்களா? சார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? எதுவுமே செய்யலை. எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் உங்களை சார்ந்தவங்களுக்கே இல்லையே. அவங்க அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, எஸ்.என். சுரேந்தர், ஷீலா, இவங்களாம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லை எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்களோட பிறந்தவர், அவங்க வீட சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்கீங்களா? யாரையுமே வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தனி மனிதனாக வந்து தனிக்காட்டு ராஜான்னு நினச்சிட்டு நீங்கள் வர்றீங்க. வரதை பற்றி தப்பு கிடையாது. அப்படி மனப்போக்கில் இருக்கிற நீங்கள் சொசைட்டிக்கு என்ன நல்லா செய்வீங்க? உங்கள் சுற்றி இருக்கிறவங்களே நீங்கள் அரவணைக்கலையே, சொசைட்டிக்கு என்ன அரவணைப்பு கொடுக்க போகிறீங்க? எனக்கு தெரில. அதெல்லாம் வந்து கிங்காங்கோட திருமணத்துக்கு வரலைன்னு நீங்கள் கேட்குறீங்க, அது வரமாட்டாருங்கிறது தான் நிதர்சனம். ஓகே, என்ன விஷயங்கள் நடந்தாலும் அந்த கல்யாணம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் குறைகள் இருந்தாலும் அவரோட மன நிறைவாக நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து கலந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சார். நிறைய கேள்விகளுக்கு பதிலை உடைச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. இன்னொன்று நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உங்களை எடுப்பிற நன்றி, வணக்கம்.